வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். நடிகரும் இயக்குனருமான சசிகுமார் சுப்பிரமணியபுரம் படத்தின் மூலம் 2008ஆம் ஆண்டு தமிழ் பட உலகில் நடிகராக இயக்குனராக அறிமுகமானார். அதைத் தொடர்ந்து நாடோடிகள், போராளி, தாரத்தம்பட்ட, சுந்தரபாண்டியன், வெற்றிவேல், கிடாரின்னு 35க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு. இன்னமும் நடிச்சிட்டு இருக்காரு. இடையில அவர் நடித்த படங்கள் சில சரியாக போகாத சூழ்நிலையில் அவரால் சொந்தமாக படம் தயாரிக்கவோ படம் டைரக்ட் பண்ணவோ முடியாத நிலை ஏற்பட்டது. அப்பவும் அவர் யார் மீதும் தனது தோல்விக்கான காரணத்தை சுமத்தலை. அவர் கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் போன மே மாதம் வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பெரிய வெற்றி பெற்று அவருக்கு ஒரு பெரிய பேரை பெற்றுக் கொடுத்துருக்கு. அதே போல் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கிற ஃப்ரீடம் படமும் அவருக்கு நடிப்பில் பெரிய பேரை பெற்றுக் கொடுத்துருக்கு. அந்த படமும் வெற்றி பெற்றிருக்கு. சமீபத்தில் பேட்டியில் அவர் தனது வெற்றி தோல்விகள் குறித்து மனம் திறந்து பேசினார். அப்போ அவரிடம் காணப்பட்ட பக்குவம் அவரோட படத்தில் இடம்பெற்ற மாதிரி குத்துனது நண்பன்னாலும் செத்தாலும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற வசனத்தை ஞாபகப்படுத்துச்சு. தமிழ் பட உலகில் இருந்தாலும் நல்ல மனிதராக, கேப்டனுக்கு அடுத்தபடியாக மனிதாமுள்ள ஒரு மனிதராக இருக்கிறாரு. அவருக்கான வெற்றிகள் தொடரட்டும். வாழ்த்துக்கள்.